ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான சமையல் தான். என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. காலையிலே சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு போட்டேன். ஆனால் சாம்பார் வைக்கல. நேற்று வச்ச பூண்டு குழம்பு இருக்கிறதுனால பூண்டு குழம்பு, ரசம் வச்சுட்டு பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு தாளிச்சிட்டேன். ஒரு பூண்டு சிறுதை தட்டி போட்டு தாளிச்சிட்டேன். பருப்பு கடையல் பண்ணிட்டு கருணக்கிழங்கு இருந்தது, கருணக்கிழங்கு வேக வச்சுட்டேன். கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா தூள்லாம் சேர்த்து கிழங்கை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க. உப்பு லைட்டாக போடுங்க, ரொம்பலாம் போடாதீங்க. உப்பு லைட்டாக போட்டு வேக வைங்க. முக்கால் வேக்காடு வெந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேல்பட்டு மிளகாய்த்தூள், லைட்டாக மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு போட்டு பிசைந்து கலந்து நம்ம இதுமாரி தோசைக்கல்ல போட்டு நம்ம வறுத்து எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா மீன் வறுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட மெலிசாவும் போட்டு நீங்கள் வறுக்கலாம், இதை விட கனமாகவும் போட்டு வறுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வறுத்தாலும் நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு வெறும் பருப்பு கடையில் ரசம் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே கருணக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாளைக்கு